உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், டெய்லி சாப்பிட்றத பற்றி கவலைப்படுறோம், ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்புறதை பற்றி கவலைப்படுறோம், கார் வாங்குறதுக்கு லோன் போடுறோம், லோன் கட்டுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நாளில் மரணம் வரும்போது நம்முடைய சரீரத்தை அடக்கம் செய்ய வேண்டும். அதற்காக என்ன செய்யணும்னா, உரியதான ஏற்பாடுகளை செய்யணும் என்கிறதும் விசுவாசிகள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இல்லைன்னா ஆபிரகாம் லோன் அலைஞ்சது மாதிரி அலையணும். ஆபிரகாம் மனைவி இறந்து போது என்ன செய்தான்? அடக்கம் பண்ணதுக்காக இடத்துக்காக என்ன செய்தான்? அலைந்து கடைசியில் எப்படியோ ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு பிறகு விலை கொடுத்து வாங்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்கள் வீட்டில் கணவனோ மனைவியோ உங்களுடைய மரணமோ யாரை வந்தாலும் சரி, அடக்கத்துக்கு உரிய கல்லறை இடம் விலை கொடுத்து வாங்க வேண்டும். உங்களுக்கு சொந்த கல்லறை பூமி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்க வேண்டும். என்னைக்கு அந்த சாகத்தான் போகிறோம். சாகிற சமயத்தில் என்ன செலவாகுமோ, என்ன கல்லறை தோட்டம் என்ன வேணுமோ அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது முட்டாள்தனமான காரியம். வீட்டில் நம்பிக்கையோடு கூட நல்லடக்கம் செய்யணும், அது மகிமையாக செய்யணும். அதுக்காக தான் நம்ம அந்த இடத்தெல்லாம் நல்ல நீட்டாக வச்சுருக்கோம், அதுக்காக செலவு பண்ணுறோம். இன்னொன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சபையின் பேரில் இருந்தாலும் இதற்கு ஒரு அசோசியேஷன் இருக்கிறது. யாருக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும், இதில் முறைகேடுகள் நடக்கக்கூடாது, அதை சரியாக தலைமுறை நடப்பதற்காக ஒரு அசோசியேஷன், அதில் மெம்பர்ஸ்களை போட்டு பதிவு செஞ்சுருக்கிறோம். அந்த பைலாஸை மீறி எதையுமே செய்ய முடியாது. நான் என்ன சுயமாக எதையுமே செய்ய முடியாது. அங்கேருந்து ஒரு சதுரடி நிலத்தை கூட நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அவர்கள் பல லட்சங்கள் கொடுத்து நமக்கு இந்த இடத்தை வாங்குவதற்கு உதவி செய்தவர்கள். அப்படி கொடுத்ததன் மூலமாக தான் வாங்க முடிஞ்சது. அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன செய்யணும்னா, யாருக்காவது பின்னால் தேவைப்பட்டால் அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும். அவர்கள் நிர்ணயிக்கிறத என்ன செய்வோம்னா அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். 25,000 rupees, 40 சதுர அடியான இடத்துக்கு 25,000 rupees. ஆகவே இனி தேவை உள்ளவர்கள் இப்போவே ஒரு 1000 ரூபாயை நீங்கள் கொடுத்து உங்கள் பேரை பதிவு செய்து வையுங்கள். வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம். பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து நாம் பெற்று உங்கள் பெயரில் அதை கொடுப்போம். ஒரு இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இடம் கொடுப்பது கஷ்டம், ஆனால் கொடுக்க மாட்டோம் என்று கிடையாது. அப்படின்றால் அதுக்கென்று ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது என்னென்னா ரீயூஸ் பண்ணக்கூடியதான 2 கல்லறைகள் அந்த விதத்தில் கட்டி வைத்திருக்கிறோம். அங்கே உங்களுக்கு இடம் உண்டு. நிரந்தரமாக உங்களுக்கென்று அது இருக்காது. திரும்ப பலரையும் அதில் நம்ம வைப்போம். ஃபர்ஸ்ட்லே கல்லறையை கட்டிடுறோம். நீட்டாக காங்கிரீட் போட்டு தண்ணி மேலே வராமல் கட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் யார் பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குரியது. அது கட்டுறதுக்குரியதான பணத்தையும் கொடுத்தவங்களுக்கு தான் அது சொந்தமாகும். மேலே ஸ்லாப் எல்லாம் போடணும். ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா என்ஜினியரை கூப்பிட்டு ஆள் அனுப்ப சொல்லுவோம். அவங்க சிமெண்ட்டு மண்ணெல்லாம் கொண்டு இந்த ஸ்லாபை திருப்பி அந்த வேலையை செய்வாங்க, பூர்த்தி செய்வாங்க. அதுக்கு 6,000 ரூபாய் குறைந்தபட்சம் ஆகிறது. 6,000 rupees அதுக்கு ஆகும். ஆகவே ஒரு ஃபினரல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு பல ஆயிரங்கள் செலவாகும். ஆகையினால உங்களுக்குன்ற ஒரு இடத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதுக்காக பணத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கணும்.